சார்பாக வணங்கி வருக வருக என்று வரவேற்கிறேன். வாழ்த்துறை வழங்கி சிறப்பிப்பதற்காக வருகை தர இருக்கும் சக்தி திரு கொண்டாரண்டியார் சரமபாக்கம் அவர்களையும் வருக வருக என்று வணங்கி வரவேற்கிறேன். மதிப்பிற்குரிய புலவர் திரு செம்பியன் நிலவழகனார் அவர்களையும் மனதின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். நமக்கு இந்த விழா நேரத்திலே மதிய உணவு வழங்கி பசியாற்றி தமிழ் வளர்ச்சிக்கு தன்னார்வ தொண்டு புரியும் மதுராந்தகம் மானச்சந்த் ஜுவல்லர்ஸ் உரிமையாளர் திரு S.M. ஜெயின் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். செய்வதோடு மட்டுமல்லாமல் தனிப்பட்ட முறையிலே தமிழ் பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு இளைஞர்களை விளையாட்டுப் போட்டிகளில் ஊக்குவித்தும் மாணவர்களை கல்வியிலே ஊக்குவித்தும் தன்னுடைய கைப்பொருளை வழங்கி அவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு பெரிதும் இம்மன்றத்திற்கு உதவி புரிந்து கொண்டிருக்கும் எனது இளவர்களும் இப்பேரூராட்சியின் உறுப்பினர்களுமான திரு அர்ஜுனன், திரு சுந்தரமூர்த்தி, அந்த இருவரையும் நான் இந்த மன்றத்திலே வணங்கி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் விழாவிற்காக வருகை புரிந்துள்ள ஆசிரியர் பெருமக்களையும் குழந்தைகளுடன் வருகை புரிந்திருக்கும் பெற்றோர்களையும் தங்கள் திறனை வெளிப்படுத்த வந்து காலையில் போட்டியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளையும் மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கும் பல இடங்களிலிருந்து எங்களை அரவணைச்சு இந்த அளவுக்கு ஒரு சாதாரணமாக மாட்டேன், இந்த அளவுக்கு பெரிய அளவில் நீங்கள் என்னவாக மாற வேண்டும், மாறி சாதிக்க வேண்டும், இந்த மாதிரியான உங்கள் எண்ணங்களை உங்கள் ஆசைகளை குழந்தைகளுக்கு திணிக்காதீர்கள். ஆனால் பேசிட்டு போவாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து பக்கத்தோட பொண்ணு வந்து ஐடி சேர்த்துருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் முக்கியம். அவங்க என்னவா இருக்காங்களோ அதை செஞ்சீங்கன்னா நிச்சயமா உலகமே போன்ற அளவுக்கு பொருளாதாரத்திலையும் பேரையும் புகழையும் நிச்சயமாக வருவாங்க. அந்த ஒரு செய்தியை சொல்லிட்டு இது வந்து இயற்கை மரம் வச்சிருப்பாங்க. என்னன்னா ஒரு ஓவியங்கள் கூட பெயிண்டிங் 5000 10,000 வாங்கி விற்கிறாங்க. ஆனா யாருக்கிட்ட போய் பாருங்க, ஒரு மரச்சிருப்பம் ஒரு யானை வாங்கினா 75,000 80,000 1 லட்சம் குறைஞ்சது 15,000. நீங்க எங்க வேணாலும் போய் பாருங்க, மரச்சிருப்பங்கள் சாத்தியமே இல்லை. இந்த மரச்சிற்பங்கள் சாத்தியமில்லாத இந்த நிலையை மாற்ற வேண்டும். இதற்காகத்தான் இந்த மரத்தை சிற்பங்கள் இயற்கையே கிடையாது. நாம நிறைய பேர் பார்த்துட்டு பார்க்க மாதிரி இருக்கும், பார்த்து வயது கொண்டு போயிடும். அது எடுத்து வந்து தோலை மட்டும் உரிப்பேன், உரிச்சிட்டு உப்பு காய்ச்சல அது மேற்கோட தேய்ச்சிட்டு உடனே கணக்காக பாலிஷ். இது ஒரு 50 ரூபா முதலீட்டு போதும். இதனுடைய விலை வந்து லட்சக்கணக்கில் இருக்கிறோம். இது இளைஞர்கள் ஒவ்வொருத்தரும் யாரோ செஞ்சிருக்கிற ஒரு கலைப்பொருள் நம்ம 400 ரூபாய் கொடுத்து ப்ரெசென்ட் பண்றதை விட நாமே நமக்கு தேவையான இப்போ உதாரணத்துக்கு இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வேப்ப மரத்தில் எனக்கு முதலில் கிடைத்த ஒரு மரத்தை பெண்ணுடைய வடிவம். இது பெண்ணை போன்ற தொடை, கடுங்கால், கை இது போல இருக்கும். இது ஒரு வேப்ப மரத்தை சாதாரண நேர் பார்ப்பதற்கு ஒரு பெண் போன்ற இருக்கு. சாதாரணமாக அது ஒரு மேடையை அமைத்து உருவமாக மாற்றிவிட்டேன். இதையே இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் ஒரு பெண் போன்று இருக்கிறது. இது கை வேலைகள் போன்று. இதையே இப்படி திரும்பி பார்த்தால் ஒரு அன்னப்பறவை போன்ற ஒரு உருவத்தை பார்த்து கூட சொல்லலாம்.
பார்க்க ஒரு கண்கள் இப்படி பார்க்கலாம். இதனுடைய விலை ஆயிரக்கணக்கில். So, ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இதை போன்ற சுயமாக தானே சம்பாதிப்பதற்காக வேலைகள் சும்மா இருக்கிறதால அவர்கள் ஜாதி சண்டை, மத சண்டை, பல விஷயங்களில் அவர்கள் சமூக சீர்கேடுகளில் அவர்கள் வீணாகுவதை விட கருதப்படுகிறது. இது ஒரு விநாயகர் போன்ற குறைந்த தந்தம், இங்கே உள்ள தந்தம் வாய், இது ஒரு நூற்று கணக்கில் நான் சேகரித்திருக்கிறேன். என்னுடைய 30 வருட காலங்களாக சேகரித்து இப்போது உலக சாதனை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். இதற்காக சென்னை துறைமுகத்தினுடைய அதுல்ய மிஸ்ரா எங்களுடைய தலைவர் IAS அவர்கள் எனக்கு அச்சீவ்மெண்ட் அவார்டு பணம் இது போன்ற கொடுத்திருக்கிறார்கள். படவா ஓவிய கிராமத்தில் படப்பிடிப்பு இதை போன்ற நண்பர்கள் எல்லாம் என்னை முதலில் 1000 இருந்தாலும் நான் முதலில் பெற்ற கௌரவம் இதைத்தான் என் வாழ்நாளில் பெருமையாக கருதுகிறேன். என்னுடைய பதிவு முதல் பதிவு மறக்க முடியாத ஒரு சம்பவமாக 1000 அவார்டுகள் வாங்கினாலும் இங்கு நான் முதலில் நான் இங்கு வாங்கிய இந்த ஒரு விருதை தான் என் வாழ்நாளில் உயிர் உள்ளவரை